வணக்கம் நம்பரில் இந்துக்கள் விழித்திரை நம்பரில் வணக்கம். இந்த பப்ளிஷ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சூப்பர் தேங்க்ஸ் ஜாயின் பட்டன் நன்றி. இப்போ இதுக்கு முன்னாடி சிபு சோரன் சொல்லியிருந்தோம், கைதாகிருக்காரு. 5 நாள் காவலில் விசாரிக்க போகிறாங்க இல்லையா. அடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இந்த சாராய இதில் அமெண்ட்மெண்ட் பண்ணி 18 வயசுலையும் குடிக்க வச்சதில் இந்த மாதிரி முறைகேடில் கெஜ்ரிவால் அவருக்கு பிடிவாரன்னு வரலாம். ஈடியோட அடுத்த திட்டம் அதான் தரும். எப்படின்னா ஈடி வரைக்கும் 4-5 தடவை சம்மன் கொடுத்துட்டாங்க. போதுமான ஆதாரம் இருந்தால் அவரை கைது செய்து விசாரிக்கலாம். சம்மனை தொடர்ச்சியாக நிராகரிச்சிருக்காப்படி. இப்படிலாம் இருக்கும்போது இல்லாட்டி சிறப்பு நீதிமன்றத்தில் கெஜ்ரிவாலுக்கு எதிராக ஜாமீன் வெளிவர முடியாதபடி பிடிவாரன் பெற்று அவரை கைது செய்யலாம். இது ஏதோ ஒன்று நடக்கும் ஆச்சுங்களா. அதே மாதிரி இந்த மகாராஷ்டிரா தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் அமைச்சராக இருந்த நவாப் மாலிக் 2022 அப்படி தான் கைது செஞ்சாங்க. ஸோ இதற்கு இவங்களுக்கு இப்படி நடக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா நேற்று இதில் பேசும்போது சொல்கிறாரு, வேலூரில் இந்த துரைமுருகன் பையன் இருக்குது. இன்சியில் வந்து என்ன பிரயோஜனம், ஹிந்தி வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் உள்ளே ஹிந்தி சொல்லித்தராங்க. ஏன் ஹிந்தி எந்த பாஷை படித்ததுனால என்ன? இப்போ பாஜக ஆட்சி வந்து 5 மொழி சொல்லிக் கொடுப்போம் மாணவர்களுக்கு. இது இங்கேயே குண்டு சட்டி ஓட்டியிருந்தால் யாருக்கு என்ன லாபம் இருக்குது? இது இந்தி அந்த காலத்தில் இவனுக்கு வளர்கிறதுக்காக கையில் எடுத்தான் திமுக. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு காலம். இப்போல்லாம் ப்ரைவேட்டில் படிக்கிறான். ஏழை படிக்கக்கூடாதாமல் பாஸ் 1 லட்ச ரூபா 1.5 லட்சம் கொடுத்து படிக்கிற சிபிஎஸ்சி பள்ளியில் ஹிந்தி வச்சுருக்கலாம். ஸ்டாலினுடைய பொண்ணு பள்ளிக்கூடத்தில், இல்லாட்டி துரைமுருகன் வச்சுருக்க கிங்ஸ்டன்னு பையன் வச்சுருக்குது. இந்த மாதிரி சொல்கிறார். வளர்ச்சி இல்லை. இத்தகாலமாக இருக்கீங்க. ஒரு போக்குவரத்து நெரிசலேருந்து எந்த வளர்ச்சியில் அந்த பாலாறு அதெல்லாம் வந்து ஒரு கெமிக்கல் ஆயிடுச்சு. அது சுத்தம் பண்ணால் அந்த ஊரில் ஒரு தொழிற்சாலை, ஒரு தோல் தொழிற்சாலைனா அதை வந்து 4-5 ஃபில்ட்ரு பண்ணி விட்டால் தான் தண்ணி நல்ல தண்ணியாக மாறும். இதுக்கெல்லாம் ஃபண்ட் ரெடி பண்ணணும். அது பாஜக வந்தால் தான் பண்ண முடியுங்கிறத சொல்கிறார். ஸோ இந்த குடும்ப ஆட்சி, இந்த இன்சியல் ஆட்சி இதெல்லாம் தூக்கி எறியலைன்னா ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது தமிழகத்தை. அதை பார்த்துக்கணுன்ற சொல்கிறாரு. அதில் வந்து யாரையும் திட்டணுங்கிறதுலாம் இதுதான் நிலமை. அதை வந்து மாற்றணும். அது மாற்றலைன்னா இப்படியே தான் போயிட்டுருக்கும் பின்னோக்கி அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாரு. அப்புறம் இந்த மணல் பார்த்திங்கன்னா இந்த 3 பேர் ராமச்சந்திரன் இவங்களாம் இப்போ 60,000 கோடி சம்பாதிச்சார் துரைமுருகன் ஒருத்தர் கொடுத்தாரு, அவர் கட்சியில் இருக்கிறவர். இப்போது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 1000 கோடி ஏதோ சொற்பம் தான் வருது கவர்மெண்ட்டு கனிமூலத்தில். மாறா 10,000 கோடி வெளியில் மணல்லேருந்து கொள்ளை அடிச்சிட்ருக்காங்க. அப்போது ஒரு பக்கம் சாராய கொள்ளை. அப்போ நேற்று அதையும் சொல்கிறாரு, நாங்கள் வந்தால் ஒரேடியாக சாராயில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்னு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கல் கொண்டு வந்துடுவோம். 3-4 வருஷத்துக்குள்ளே முற்றிலுமாக இந்த கெமிக்கல் சாராய டாஸ்மாகை அகற்றிடுவோம். அதே மாதிரி அறநிலைத்துறை அந்தந்த ஊரில் பெரிய மனுஷங்க நிர்வகிக்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா. அதில் குண்டூசி வாங்கிறதுக்கு அறநிலைத்துறை கேட்டுட்டு அவன் வந்து அதிலெல்லாம் பூரா செலவழிச்சிட்ருக்கானு. வெட்டி கணக்கு கவர்மெண்ட் இன்வால்வ் தேவையான தான் ஏதோ பிரச்சனைனா தான் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகணும் வழியே, மற்றபடி அறநிலைத்துறை எடுத்துருவோம் அப்படிங்கிறதே சொல்லிட்டார். ஸோ இந்த மாதிரி அதாவது இப்போது இந்த பல்லடத்தில் அநேகமாக 25ஆந்தேதி இந்த மாதம் மோடி வர்றாரு. பல்லடத்தில் 234 தொகுதியாக கடைசி தொகுதியாக வச்சுட்ருக்காங்க. அங்கே வந்து 10 லட்சம் பேர் திரட்டுறதுக்கு பல 100 ஏக்கரை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்த செம்மப்படுத்தி அதில் வந்து நேற்று சொல்கிறாரு, 2026க்கான தேர்தல் அறிக்கையை கொடுப்போம். அது வளர்ச்சிக்கான தேர்தல் அறிக்கை என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். கல்வியிலேருந்து மக்களுக்கு உள்ளது அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். இவன் பின்னோக்கி போயிட்டுருக்கான் ஊழல் பண்ணிட்டு அப்படின்றத சொல்கிறார். 26 தேர்தல் அறிக்கை இப்போயே கொடுப்பேன்ட்டார். அதில் ஃப்ரீ கீரெலாம் இருக்காது, வளர்ச்சிக்கானதாக இருக்கணும். ஃப்ரீயெல்லாம் வாங்கி தான் நாசமாக போச்சு தமிழ்நாடு. அது வந்தால் தெரியும் எல்லாருக்கும். ஒன்று தமிழக வெற்றி இயக்கம் இதில் கழகம்னு வச்சுருக்காப்படி. கழகம்னா கழகத்தை எதிர்க்கிறதுக்குன்னு வச்சுருக்காப்படி. இதில் வந்து இந்த படம் பிரச்சனை டைமில் ஏடிஎம்கேயும் பிரச்சனை வச்சுக்கு, திமுகவும் பிரச்சனையாயிருக்கு. ஜிஎஸ்டி சம்பந்தமாக பிஜேபிடி ஒரு டக்கப்பார் வந்திருக்கு. பட் இவர் வந்து இந்த ஊழல் இல்லாத அது வழக்கமாக எல்லாம் சொல்கிறாரு. ஆனால் இப்போவே பீக்கில் இருக்கும்போதே விஜய் வந்து இன்னும் 10,000 கோடி சம்பாதிக்க வேண்டியதை நான் விட போகிற சினிமாவாங்கிறபடி.
ரஜினி காலம் போய் வரேன்ட்டு அண்ணாத்தில் யார் என்ன ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னு சொல்ல வரலான்ட்டு அப்படி நீ எவ்வளோ தாக்க பிடிக்கிற போகிற அப்படி இந்த சினிமாவில் பிரச்சனை கொடுத்தா அப்படி உதயநிதி வகைரா இப்போது வந்து வேறு ஏதாவது வகையில் ஏதாவது நூல் பிடிச்சி எடுக்க முடியாமல் பார்ப்பாங்க. அண்ணாமலைக்கே நோண்டி பார்த்தா ஒன்றும் கிடைக்காது. இவங்கெல்லாம் உத்தமர் மாதிரி அண்ணாமலை. இப்போ விஜய்க்கு வந்து சினிமாவில் இருந்தாலும் ஏதாவது ஒன்று கிடைக்குமா, லூப் ஹோல்ஸ் கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. சினிமாவில் விட்டுட்டாப்புனா அரசியல் வர அப்படின்னா அரசியலில் எப்படி முடக்கணும்? ஏன்னா அவர் ஜோசப் விஜய்ன்றது நேற்று கொடுக்கும்போது விஜயின் மட்டும் தான் கொடுக்குறாப்படி. அப்போ கிறிஸ்துவ ஓட்டுகள் பாதிக்கும் திமுகவுக்கு. அதனால அவன் வேலை பண்ணுவான். கொதிப்பா வந்தால் கொதிப்பா. வாழ்த்து சொல்கிறது இருக்கட்டும், அண்ணாமலை தான் வரவேற்றிருக்காரு. இது அநேகமாக சில பேர் சொல்கிறாங்க பிஜேபி சப்போர்ட்டாக பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அது இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரியல. பட் இவர் இப்போ நிற்கலான்ட்டார், யாருக்கும் இல்லைன்ட்டார். 26 போது தன்னிச்சு நின்னா தான் என்ன பர்சன்டேஜ் தெரியும். கூட்டணி போனால் தெரியாது. சில சீட்டுகள் வேணால் கூட்டணி வேணும். ஆனால் அன்றைக்கி நிலைமை பார்த்தா தான் தெரியும். இன்னும் கொள்கை கட்சியெல்லாம் இனிமேல் தான் சொல்லுவேன் ஆஃப்டர் பார்லிமெண்ட்டுக்கு அப்புறம்ன்ற சொல்கிறாரு. பட் இவர் 30% வருமானா அது கேள்விக்குறி தான். எந்த நடிகருமே அதாவது வர்றது வேறு. எம்ஜிஆர் ஒத்துரு தான் கட்சியில் காங்கிரஸ்லேருந்து திமுக வந்ததுனால பிரிஞ்சனையும் அந்த 3-4% பிரிஞ்சு நிற்கும் போது அந்த மாதிரி வந்து ஜெயிக்க முடிஞ்சது எடுப்பில். அதுக்கப்புறம் யாருமே பண்ண முடியல. ஸோ இது வர நாட்கள் நிற்கும் போது நான் பார்ப்போம். அதான் சொல்கிறாங்க. இப்போ விஜயகாந்தே வந்து உடம்பு முடியாமல் போச்சு. அன்றைக்கி வந்து ஜெயலலிதாட்ட 2014 சேராமல் இருந்தால் இன்றைக்கி சில பெர்சன்டேஜில் கட்சி எங்கேயோ போயிருக்கும். அதுக்கடையில் உடம்பு முடியாமல் போனது வேறு தனி கதை. இப்போ பாமக தேமுதிக பிஜேபி கூட்டத்தில் வரேங்கிறாங்க. அதில் வந்து ஒரு 6 சீட்டு பாமகக்குன்றாங்க. தேமுதிக ராஜ்யசபா கேட்குற ஒருவேளை பிரேமலதா வந்து வேறு எங்கேயாவது இடத்துல பிஜேபி முடியுமா ராஜ்யசபா எம்பி வேணுங்கிறாங்க போல். அப்புறம் சிறிய கட்சியில் உங்களுக்கு தெரியும். இது கரெக்டாக இன்னும் கூட்டணி போட்டு பண்ணால் தினகரன் உட்பட தென் மாவட்டங்கள் வடக்கே ஒரு 17-18 சீட்டுக்கு இந்த கூட்டணிக்கு வருது. மினிமம் 15-15க்கு மேலே ஒரு நாட்களில் தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ அந்த முதல்ல புதிய தலைமைச் செயலகம் கட்டினாங்க கருணாநிதி இருக்கும் 2016. அதில் அப்படி தப்பிச்சிட்டே இருந்தாங்க. என்ன இவன் பண்ணுறதெல்லாம் ஊழலாம் தப்பிக்கணும், குடும்பத்தோட கூடாது, மற்றவங்களாம் ஈஸியாக மாற்றணும். என்ன ஒரு இது பாருங்கள். அதில் வந்து இந்த 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 ராஜாதி கனிமொழி அம்மா வந்து சசிகலாட்ட சொல்லி அப்படியே கொஞ்சம் தப்பிச்சிட்டே இருந்திருப்பாங்க. இப்போ அது வழக்கு இருந்தது, ஹைகோர்ட்டில் அதை எடுத்துட்டாங்க. 1050 கோடியில் ஊழல் இருக்குது அப்படின்னு. அது துணை முதலமைச்சராக ஸ்டாலின் இருந்தால் அப்படி ஏற்கனவே 200 கோடி மெட்ரோவில் மாட்டியிருக்கா அப்படி. இப்போ இதுக்கும் வரும். ஸோ இப்போ தான் கெஜ்ரிவால் பிடிவாருன்னு வருது. இனி அவர் அநேகமாக வந்தப்புறம் 2-3 மந்திரிக்கு இப்போ அவர் டேட் கொடுத்துருக்காரு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள். அதுக்கப்புறம் இவங்களுக்கு அது சிபிஐ டைரக்ட் கேஸுன்ட்டார் அண்ணாமலை. 200 கோடி மெட்ரோ அது வேறு எங்கேயும் இது பண்ண வேண்டியதில்லைன்ட்டார். தலைமையில் 1050 கோடியில் மெகா ஊழல்ன்றாங்க. ஸோ எல்லாம் சேர்ந்து வவால் படத்தை நெருக்கடி வரப்போகுது. அதுக்கு முன்னாடி சில மந்திரிகள் இருக்காங்க, 11 பேர் சொல்லியிருக்காரு. ஒரு 2 தானே மாட்டியிருக்குது. அதுதான் வருங்காலத்தில் எப்படி போகுன்னாக்க இந்த உதயநிதி தான் முடிச்சு போடுவார்ன்ற திமுகவை ஏடிஎம்கே தெரிஞ்சு போச்சு. ஒருவேளை அப்படி இன்கேஸ் சீட்டு கரெக்டாக கன்வெர்ட் ஆகுன்னா அண்ணாமலை விஜய் இந்த மாதிரி இப்போ இருக்கிற கூட்டணி வரப்போகிற கூட்டணியோடு சேர்ந்து நின்னா அந்த வெற்றிக்கான இலக்கு தொட முடிவான்ற 26 தெரிய வரும். இப்போ வளர்ச்சிக்கான மேனிஃபெஸ்டோ பல இடத்துல தரப்போகிறாரு. 25 கடைசி தொகுதியில் திருப்பூர் மாவட்டத்தில் மோடி வருவார். அங்கே 10 லட்சம் பேர் தரல போகிறாங்க. அது பார்ப்போம். நன்றி ஜெயன்.